உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே. ரோசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காங்கிரஸ் திமுக இடையிலான அந்த கூட்டணியினுடைய விரிசல், அது இரு கட்சிகளுக்கு இடையிலான கூட்டணியை முறிக்கும் அளவிற்கு சென்றுவிட்ட ஒரு கடினமான சூழலில் எப்படியாவது கூட்டணியையும் காப்பாற்றி காங்கிரஸிற்கு ஓரளவுக்கு அதிகமான இடங்களை பெறக்கூடிய ஒரு முயற்சியில் காங்கிரஸ் தலைமை மல்லிகார்ஜுன் கார்கேயும் சோனியா காந்தியும் மூத்த தலைவரான ப. சிதம்பரத்தை இறக்கிவிட்டுள்ளனர். இன்று மதியம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகையுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினை சந்தித்த ப. சிதம்பரம் அவர்கள் எப்படியாச்சும் இந்த கூட்டணியை காப்பாற்றிவிட வேண்டும் என்கின்ற நோக்கில் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே காங்கிரஸுக்கு கொடுத்திருந்த 25 இடங்களை காட்டிலும் கூடுதலாக 3 தொகுதிகளை கொடுக்க திமுக முன்வந்ததாகவும், ஆனால் ராஜ்யசபையை பொறுத்தவரை ஒரே ஒரு ராஜ்யசபை தொகுதி தான், அதையும் நீங்கள் உடனடியாக உறுதிப்படுத்தினால்தான் அளிக்க முடியும் என்று சொன்னதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் 30 சீட்டுக்கும் அதிகமான இடங்களை காங்கிரஸ் தலைமை எதிர்பார்ப்பதாக மு. க. ஸ்டாலினிடம் சிதம்பரம் தெரிவித்தது. ஆனால் அதை ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல புதிய கட்சிகள் வந்திருக்கின்றன, எனவே அந்த அளவுக்கு உங்களுக்கு இடத்தை கொடுக்க முடியாது என்று சொன்னதோடு, இந்த பிரச்சனையை இழுத்து கொண்டு போகக்கூடாது, நீங்கள் உடனடியாக முடிக்க வேண்டும் என்பதையும் அவர் கராராக சொல்லியிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இதில் கவனிக்கத்தக்க ஒரு விடயம் என்னவென்றால், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயை வருகின்ற 16ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வைத்து திமுக கூட்டணி சார்பாக அவரை வெற்றி பெற வைத்து மாநிலங்களவைக்கு அனுப்புவது என்று முடிவாகி இருக்கிறது. ஆனால் கூட்டணி முடிவாகாமல் அதை மட்டும் பேசுவதற்கு திமுக தயாராக இல்லை. அதே நேரத்தில் காங்கிரசினுடைய தலைமை எப்படியாச்சும் ஒரு கூடுதலாக ஒரு 5 அல்லது 6 தொகுதிகளை திமுகவிடமிருந்து அதிகமாக பெற வேண்டும், பெற்று அதன் மூலம் தங்களுடைய கேடர்ஸை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றனர். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அதற்கு சம்மதிக்கவில்லை. சிதம்பரம் வந்ததனால், கார்கேயும் சோனியா காந்தி விரும்புவதனால் கூடுதலாக 3 இடங்கள், அவ்வளவுதான். அதை தாண்டி மேலும் ஒரு இடத்தை தருவது என்பது சாத்தியமல்ல என்று திட்டவட்டமாக அவர் கூறியிருக்கிறார். ஏன் இந்த இடத்தில் கிரீஷ் சோடன்கர் இடம்பெறவில்லை இந்த பேச்சுவார்த்தையில் என்றால், கிரீஷ் சோடன்கர் பலமுறை காங்கிரஸ் கட்சி ரகசியமாக தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை வெளிப்படையாகவே ஊடகங்களுக்கு பேசியிருக்கிறார். இதனை திமுக தலைமை விரும்பவில்லை. அப்படி நீங்கள் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு எங்களோடையும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தால் அது ஏற்புடையதல்ல என்பதையும் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்த பின்னர் சிதம்பரம் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டு சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் மட்டும் இன்றைக்கு மு. க. ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். 1 மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பில் பொதுவாக திமுகவினுடைய நிலையை ஸ்டாலின் எடுத்துக் கூறியதாகவும், அதே நேரத்தில் கூடுதலாக இடத்தை கொடுத்து எப்படியாச்சும் இந்த கூட்டணியை வாழ வைக்க வேண்டும் என்று சிதம்பரம் வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த அளவிற்கு கூட்டணி பலவீனமான ஒரு நிலைக்கு போய்விட்டதாக ஊடகங்களுக்கு வந்ததுக்கு காரணம் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்க தாக்கூரும் அவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்றெல்லாம் சொல்லி தேவையற்ற பிரச்சனையை ஊடகங்களின் மூலம் உருவாக்கியதுதான் என்பதை சொன்னதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் நடந்ததாக இருக்கட்டும், இதற்கு பிறகு நடப்பவையை நாம் மென்மையாக கொண்டு போய் விடுவோம் என்பதை போல இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் 30க்கும் மேற்பட்ட இடங்கள் என்கின்ற ஒரு இடத்தை திமுக அணி ஒப்புக்கொள்ளவில்லை, திமுக தலைமை ஒப்புக்கொள்ளவில்லை. 28 இடங்கள் தான், அதுவும் ஒரே ஒரு மாநிலங்களவை தொகுதி தான். அதை மீறி தர முடியாது என்று சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு தொகுதியை அவர்கள் தேமுதிகவிற்கு ஒதுக்கிவிட்டார்கள். காங்கிரஸுக்கு ஒரு தொகுதியை
ஒதுக்கிய பின்னர் 2 பேர் திமுகவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைக்கு முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பகிர்வு மேலும் இழுத்து கொண்டே போகிறது. நடைபெற்ற விடயங்களை எல்லாம் சிதம்பரம் காங்கிரசுடைய தலைமைக்கு தெரிவித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. அநேகமாக நாளைக்கு இந்த கூட்டணி இறுதி செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, இந்த சந்திப்பு அது 1 மணி நேரத்திற்கு மேலாக நடந்திருக்கிறது. இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தானே தவிர இதில் எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் தொகுதி உடன்படிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்கிறது என்றவர் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் இடையிலான அந்த கூட்டணி உறவு நன்றாக இருக்கிறது, அதில் எந்த குழப்பமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஒன்றும் தொகுதிய உடன்படிக்கையை உடனே எட்ட வேண்டிய அவசியத்தில் 2 கட்சிகளுமே இல்லை. ஏனென்றால் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை. அதனால் நாங்கள் இதில் அவசரம் காட்டவில்லை, காட்டவும் மாட்டோம் என்று சொன்னவர் நிச்சயமாக திமுக காங்கிரஸ் இடையே ஒரு நல்ல உடன்படிக்கை ஏற்படும் என்றுதான் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். கிறிஸ் சோடன்கர் தலைமையிலான இந்த குழுவை நிராகரித்தது மட்டுமின்றி சிதம்பரம், செல்வ பெருந்தகை ஆகியோர் உள்ளடக்கிய ஒரு குழுவை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முற்பட்டதும் இந்த 2 கட்சிகளுக்கு இடையிலான உறவு சுமூகமாக நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது என்பதையும் சொல்லுவதன் மூலம் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாகவே தெரிகிறது. மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.